இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மேல்நோக்கு நட்சத்திரங்கள், சமநோக்கு நட்சத்திரங்கள், கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்னென்ன, அந்த நட்சத்திர நாளன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், சமநோக்கு நட்சத்திரங்கள் என்னென்ன, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யலாம், கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் என்னென்ன, அந்த நாளில் எந்தெந்த வேலைகளை தொடங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஊர்த்துவ முக நட்சத்திரம் அப்படின்னு பேர். இது பிரசனம் பார்க்குறதுக்கு பயன்படும். இப்போ பிரசனம் கேட்க வராங்க, இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு ஒருத்தங்க பிரசனம் கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் பற்றி அவங்க கேள்வி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கடுத்து இதனுடைய விளக்கத்தை அடுத்து பார்ப்போம். இப்போ மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பிரசனத்தில் ஊர்த்துவ முக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோழி பிரசனத்தில் யூஸ் ஆகும். இப்போ இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம், செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, யாகம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யாகம் தொடங்குறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திர நாள் அன்னைக்கு தொடங்கலாம். மரம் செடி நட்டு வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பட்டம் பதவி ஏற்கிறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பட்டம் பதவி நீங்கள் ஏற்றீங்கன்னா அதில் வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கும். பூமி பூஜை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்துக்கு பூமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ரெண்டாவது சமநோக்கு நட்சத்திரங்கள். சமநோக்கு நட்சத்திரங்களுக்கு இன்னொரு பேர் திரியக் முக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோழி பிரசனத்தில் இந்த நட்சத்திரங்களுக்கு பேர் திரியக் முக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா, அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் சமநோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சமநோக்கு நட்சத்திரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ மேல்நோக்கு நட்சத்திரம் அப்படின்னா மேல் நோக்கி இருக்கக்கூடிய செயல்பாடு பண்ணுறது தான் மேல்நோக்கு நட்சத்திரம். இப்போ யாகம் வளர்த்தா தீ மேல் நோக்கி தானே இருக்குது, மரம் செடி மேல் நோக்கி தானே வளருது. அப்போ எதுவுமே மேல் நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேல்நோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணணும். சமநோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க அப்படின்னா அது சமநோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கலாம். ஆடு மாடு குதிரை வாங்குறீங்க அப்படின்னா சமநோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கலாம். எங்கேயாவது பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சமநோக்கு நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம், சக்ஸஸ் ஆகும். விதை விதைக்கிறீங்க, வியாபாரம் தொடங்குறீங்க அப்படின்னாலும் இந்த சமநோக்கு நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கேன்ல, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா புது வியாபாரம் தொடங்கினா சக்ஸஸ் ஆகும். கொடி வகைகள்னு சொல்கிறாங்கல்ல, அது இப்போ சுரக்காய், வெத்தலை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயிரிட்டீங்க அப்படின்னா அதுவும் சமநோக்கு நாளில் நீங்கள் பயிரிட்டால் அதனுடைய வளர்ச்சி விகிதம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கீழ்நோக்கு நட்சத்திரங்களுக்கு இன்னொரு பேர் அதோமுக நட்சத்திரங்கள் அப்படின்னு பேர். இது சோழி பிரசனத்தில் இது யூஸ் ஆகும். சோழி பிரசனத்தை பார்க்கும்போது அதை நம்ம பார்க்க முடியும். இது பொதுவாக என்னென்ன நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நட்சத்திரங்களாக வருது அப்படின்னா, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாள் இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா, போர் போடலாம், கிணறு தோண்டலாம், குளம் வெட்டலாம். ஜோதிடம் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்து நாள் அன்னைக்கு தொடங்கி ஜோதிடம் படித்தா பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். அடுத்து வெங்காயம், கிழங்கு, வேர்க்கடலை இது பயிரிடுற நாள் இந்த நட்சத்திர நாளாக இருந்தால் வெற்றி சதவீதம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாய்க்கால் வெட்டுறது, தண்ணி பாய்ச்சிறது இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணும்போது வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த 3 வகையான நட்சத்திரங்கள் பற்றி உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா பிரசனத்துக்கே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் பொதுவாக இந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பிரசனத்தை பற்றி நான் அதிகமாக போட்டாலும் வியூஸ் போகாதனால நான் பிரசனத்தை பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல. உங்களுக்கு பிரசனத்தை பற்றி போடணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி சோழி பிரசன்னம், அது மாதிரி தாம்பூல பிரசனம், நிறைய பிரசனங்கள் இருக்குது. பிரசனங்கள் பற்றியும் நான் வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு விருப்பம் தான். வியூஸ் போகாதனால என்னால் அதை போட முடியல. அதனால தான் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நான் போட்டுட்ருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நன்றி, வணக்கம். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்த்து கிளாரிட்டி கிடைக்கணும், ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.